ஹாய். ஸோ ஒரு வண்டிக்கு பிரேக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த பிரேக் தான், ரைட்? ஸோ இப்போது பிரேக் இல்லை அப்படின்னா அந்த வண்டி எவ்வளோ தாறுமாறாக ஓடி போய் முட்டிக்கிட்டு அது விழும் இல்லையா? ஸோ அதே மாதிரி வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று அப்படின்ட்டு வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ அப்போது நம்ம அந்த வாயின் தாறுமாறுகள் எப்போ வருதுன்னா அங்கே கண்ட்ரோல் இல்லாத நேரத்தில் தான் அது கண்டிப்பாக வருதுடா. அன்கண்ட்ரோலாக அது தாறுமாறாக நம்முடைய வாய் வந்துட்டு பேசுது. ஸோ அதான் தாவீது சொல்லுவார், ஆண்டவரே கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போது நம்ம வாய்க்கு ஒரு காவல் வேணும். கண்டிப்பாக வாயின் தாறுமாறுகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன வேணும்? பிரேக் வேணும். அதுக்கு ஒரு கடிவாளம் போட்டால் தான் நம்ம இஷ்டத்துக்கு பேச மாட்டோம். பேசாமல் இருக்க வேண்டிய இடத்துல பேசாமல் இருப்போம், பேச வேண்டிய இடத்துல பேசுவோம், ரைட்? ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வைங்க, என் உதடுகளின் வாசலை பாதுகாருங்கப்பான்னு கேட்கலாமா?